இப்போ டிசம்பர் 14 இருந்து 31ஆம் நாள் வரைக்கும் நமக்கு வெறும் 45 நாட்கள் தான் இருக்கு. முதல்ல சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு லைனா ஒவ்வொரு சாப்டரா படிக்கிறத நிறுத்துங்க. டிசம்பரோட பாதியில இருக்கும். இப்பதான் நம்ம ரொம்ப பயந்து நடுங்கி இருக்கக்கூடிய நேரம். டிசம்பர் 16 இது நாள் வரைக்கும் வெறும் 40-50% சிலபஸை மட்டும் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா தென் நீங்க ஓட்டத்துல பின் தங்கி இருக்கிறதையும் தாண்டி மிகவும் ஆபத்தான கோட் ரெட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. இதை நான் சொன்னதும் நிறைய பேர் பயந்து நீட் ப்ரிப்பரேஷன் ஏன் முடிச்சிடலாம்னு கூட நினைப்பீங்க. ஆனா உங்க பிரமிளா மேம், வேதாந்தோல சீனியர் மாஸ்டர் டீச்சரா இருக்கக்கூடிய உங்க பிரமிளா மேம் கடந்த 11 ஆண்டுகளாக 11 years of experienceல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றத பார்த்திருக்கேன். இந்த சிச்சுவேஷனை பார்த்து பயந்து நிறுத்திட்டு போறவங்களையும் பார்த்திருக்கேன். அதையும் தாண்டி எதிர்த்து போராடி வின் பண்றவங்களையும் பார்த்திருக்கேன். நீங்க இப்போ எங்க எப்படி மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து உங்களை அடுத்த 45 நாட்கள் எப்படி வெளிக்கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானது கேவலம் மோட்டிவேஷன் கிடையாது, ஒரு ரெஸ்கியூ பிளான், ஒரு மீட்பு திட்டம். அண்ட் இந்த பதிவு தான் உங்களுக்கான அந்த பிளான். இது வெறும் யூடியூப் சேனல் இல்ல, ஜான் 31 வரைக்கும் இதுதான் உங்களோட போர்க்களத்தின் பயிற்சி முறையாகவே மாறப்போகுது. உங்களுக்கான வார் ரூமா இந்த சேனல் திகழ போகுது. இங்க வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கான வெடி மருந்துகள். இந்த வெடி மருந்தை வச்சு நீட் எக்ஸாம்ல வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம தெரிக்க விட போறோம். சோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனாதான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் மிக குறைந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும். எனக்கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ டிசம்பர் 14 இருந்து 31ஆம் நாள் வரைக்கும் நமக்கு வெறும் 45 நாட்கள் தான் இருக்கு. சிலபஸோட ஸ்டேட்டஸ் கவலைக்கிடம். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் இந்த 45 நாட்கள்ல எப்படி உங்க நீட் ரேங்கை காப்பாத்துறதுங்கிறத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இப்போ நம்ம டிசம்பரோட பாதியில இருக்கோம். இப்பதான் நம்ம ரொம்ப பயந்து நடுங்கி இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல 40-50% சிலபஸை தான் நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க. அண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்றீங்கன்னா கண்டிப்பா என்னடா இது இவ்வளவு படிக்கிறோம் ஆனா மார்க்கே வர மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க ஓல்ட் ஸ்கூல் மெத்தட், அதாவது புக் எடுத்து இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேஸ்ட், தூக்கி போட்டுருங்க. இந்த ஹை ஈல்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் கிளியரா சொல்றேன். முதல்ல சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு லைனா ஒவ்வொரு சாப்டரா படிக்கிறத நிறுத்துங்க. இனிமே நம்ம ஸ்மார்ட்டா படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்மளோட ஓவரால் சாப்டர்ஸை 3 பிளாக்கா நம்ம பிடிக்கணும். பிளாக் 1 ஸ்பீட் ரன். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஈஸியா படிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து அதிகப்படியான மதிப்பெண்ணை நம்மளால வாங்க முடியும். பிளாக் 2 ரேங்க் டிசைடர்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் கான்செப்சுவலான क्वेश्चंस. அண்ட் ஃபைனலா பிளாக் 3 இஸ் our ஃபைனல் லேப். இங்க ஃபேக்ட் பேஸ் மெமரைஸ் பண்ணக்கூட மாதிரியான சாப்டர்ஸை இங்க வச்சிருப்போம். ஸோ இந்த 3 பிளாக்ல ஃபர்ஸ்ட் பிளாக் 1 முடிச்சுட்டு தென் பிளாக் 2 அண்ட் பிளாக் 3க்கு போங்க. இதுதான் உங்களுக்கான சிறந்த 45 days பிளான். இதற்கான டைம் லைன்ஸ் என்ன? டிசம்பர் 16 இருந்து 31 நீங்க பிளாக் 1 முடிச்சே ஆகணும். Jan 1 to 15 பிளாக் 2 and Jan 16 to 31 பிளாக் 3. இதை முடிச்சிட்டீங்கன்னா February 1ஆம் தேதியில இருந்து மாக் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ் Feb 1ல இருந்து ரிவிஷன்ல மட்டும் தான் இருக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரிக்கான ஸ்பீட் ஹேக்கை பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இன்ஆர்கானிக் நம்மளோட பிளாக் 3ல வருது. அதுல என்சிஆர்டியை மட்டும் படிக்காம நம்மளோட ஒன் ஷாட்ஸை பாருங்க. 1.5x கூட நீங்க வச்சு பார்க்கலாம். அதுல நான் என்னென்ன என்சிஆர்டி லைன்ஸ் ஹைலைட்டட் அப்படின்னு சொல்றேனோ அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चனை இமிடியேட்டா சால்வ் பண்ணுங்க.
அடுத்ததா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சுன்னு கவனிக்காம அந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணலாம்ங்கறத தான் நீங்க பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட், தென் பிராக்டிஸ் क्वेश्चन, ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அப்படிங்கற மெத்தடாலஜில தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நீங்க யூஸ் பண்ணணும். அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை முடிக்க மேக்ஸிமம் 15 நாளைக்கு மேல எடுத்துக்க கூடாது. ஃபைனலா ஆர்கானிக் குறைஞ்சது 15 ல இருந்து 20 நாட்களாச்சு தேவைப்படும். இதுதான் நம்மளோட டேஞ்சர் ஜோன். ஏன்னா நிறைய பேர் 12th ஆர்கானிக் பார்த்தலாம், 11th ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. பட் GOC ரொம்ப முக்கியம். GOC படிக்காம பாக்கி எதுக்குமே நீங்க போக கூடாது. ரெண்டாவது விஷயம், GOCக்கான மாஸ்டர் கிளாஸ் வேணுமா? நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், லைவ் செக்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இல்ல மேம் புதுசா லைவ் வேணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஒரு லைவ் உங்களுக்காகவே மேக் பண்றேன். அண்ட் ஃபைனலா நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கான வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, so that I will make that soon. அடுத்ததா the smart watch rule. பயாலஜியை பொறுத்தவரை NCERT-யை டிகோட் பண்ணா போதும். அதுக்கு தான் நம்மளோட சுபாஷ் சார் இருக்காரு. ஸோ விஷுவல் லேர்னிங் வழி நீங்க நல்லா அதை படிக்க முடியும். பிளஸ் ஜெனெடிக்ஸ், பிசியாலஜி மாதிரியான சாப்டர்ஸை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்ததா பிசிக்ஸ்க்கு போனீங்கன்னா பிசிக்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம். தியரியை மனப்பாடம் பண்ணாம ப்ராப்ளம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஃபாலோ இட். அண்ட் ஃபைனலா யாராச்சும் வீட்ல இருந்து ஹோம் ஸ்டடி பண்றீங்கன்னா தென் குறைஞ்சது 12 to 14 hours ஆவது நீங்க படிக்க பார்க்கணும். ஹோம் ஸ்டடி பண்றவங்க மட்டும் நம்ம 4 ஸ்லாட்டா பிரிச்சு இந்த 4 ஸ்லாட்டுக்கும் நீங்க இந்த மாதிரி தகுந்த மாதிரி உங்களோட டே ப்ரிப்பரேஷனை முடிச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலா இன்னும் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு எங்கேயாச்சும் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்னேன் அந்த 3 பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3ல எந்தெந்த சாப்டர்ஸ் வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பிளாக்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 300 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா உடனே நான் அந்த PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ லேட் பண்ணாம இன்னைக்கே தந்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் ஸ்டார்டிங் டுடே, நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங். நன்றி, வணக்கம்.